வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிது இல்லாமல் அந்த மணி அதையும் அமுத்துங்கம்மா. அப்போ தாம்மா நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா நம்ம கமெண்ட் ஆஃப் த டேவை பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாம்மா. மாமி நம்ம முத்துப்பேட்டை ஃபன் வெறும் காமெடிக்காக இல்லை, இது ஒரு தனி மனித பிரச்சனை என்றால் அதுக்கு குரல் எழுப்பும் சேனல். அது மட்டுமல்ல, இந்த குழுவில் இருக்கும் அனைவருக்கும் மிகவும் இலகிய மனசு, அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கமாண்டா போட்டிருக்காப்புல. அந்த பிள்ளை என்றும் உங்கள் ரசிகன் நாகூர் தமீம் அன்சாரி. வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாமா. இல்லை, இப்படி வாழ்ந்த நாளெல்லாம் அது ஒரு பொன்னான காலம். இது போன்ற காலங்கள் இனிமேல் வராதா என்று நானும் பல நாள் எண்ணி அழுதிருக்கிறேன். அப்போது உள்ள மனிதர்களும் இல்லை, அப்போது உள்ள காலமும் இல்லை. அப்படி ஒரு காலத்தை நினைத்தாலே உள்ளத்தில் பாலாரும் தேனாரும் பாய்ந்து ஓடுகிறது. அபுல் ஹசன் செந்தலைப்பட்டினம்னு போட்டிருந்தீங்கம்மா. என் கூட ஒரு அபுல் ஹசன் ஒரு பையன் படித்தான் செந்தலைப்பட்டினத்துலேருந்து வந்து முத்துப்பேட்டையில். அந்த பையனா என்னன்னு தெரில. பொதுவாகவே இந்த கமெண்ட்டை ஏன் போட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஊர்களில் மீதான எனக்கு ஒரு ஈர்ப்பு மாமிக்கு பேசிக்காகவே உண்டு. மல்லிப்பட்டினம், மீமிசது, கோட்டைப்பட்டினம், செந்தலைப்பட்டினம், செம்பைப்பட்டினம், அந்த ஊர்கள்லாம் மாமிக்கு பார்த்தாலே பிடிக்கும். சின்ன பிள்ளைல வந்தது. அதுக்காக தான் அந்த கமெண்டு. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போயிடலாம். நேரம் காலை 10 மணி. ஜெயின்ஸா வீடு. வீடியோ மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்வது பற்றி ஆலோசனை. இந்த குட்டி முஸ்தபா காலையில் எந்திரிச்சு போனவன் பல்லு கூட விளக்காம எங்கே தான் போய் இந்த வெயிலில் விளையாடுறான்னு தெரியலையம்மா. இந்த கர்மத்தில் ஓயிடுவானோ வேற, பள்ளிக்கூடத்தை அவன் மத்தியானமாக வச்சு தொலைகிறானுவோ. அவன் முழு நேரம் வைக்க வேண்டியானே. முழு நேரம் வச்சாலே ஒழுங்காக படிக்காதுவோ பிள்ளைக்கும். ஒரு மணி நேரத்தில் பிள்ளைகளுக்கு போகவுமா எழுது. அடிக்கிற வெயில் என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம முதலமைச்சர் ஆவணம் தான் சரியாக வரும் போலக்கு. ஆமாம், நம்ம பிரசிடெண்ட் ஆவணத்துக்கே ஊருக்குள்ளே ஒன்றும் செய்யலைன்னு திட்டுறானுவா. இட்டலி கடை வச்சு ஒன்றும் பெருசாக வர முடியலை. நம்மளுக்கு நம்ம தான் முட்டி மோதலும் ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது. பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு தான் நோன்பு முடிஞ்சு பெரிய லெவலில் வரணும். என்ன ஜெயின்ஸ் தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன செய்து? வாங்க, எத்தனை 10 பேர் கூட உட்காந்து புலம்புனா மட்டும் நம்ம புலப்ப என்ன சரியாவா பார்ப்போது? அதான் உட்காந்து தனியாக புலம்பிக்கிட்டிருக்கிறேன். இந்த இவனை பார்த்தியெல்லாம் கழிச்சல குட்டி முஸ்தபாவை. ரோஜா தான் கூட்டிகிட்டு போனுச்சு ஜெயின்ஸ். கடைக்கு போகணும், கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு போட்டா பெருநாளைக்குன்னு சொன்னிச்சு. அதுக்காக போனான். 5 ரூபா தருவியா 10 ரூபா தருவியான்னு போகும்போதே வரி வச்சுக்கிட்டு போனான் ஜெயின்ஸ். வரி இல்லாமல் தம்பி எங்கேயும் போக மாட்டாகவா. என்ன நோம்பு திறக்க? என்ன ஜெயின்ஸ் நோம்பு திறக்கவெல்லாம் பள்ளியாசலுக்கு போயிருங்க. ஆமாம், எல்லாம் பள்ளியாசலுக்கு தான் போகிறாங்க. லைல தொல்காது இருக்குன்ட்டு நிறையா தானே தர்றாங்களாம் பள்ளியாசல்லையும் நோம்பு திறக்க. அப்புறம் என்ன போங்க அங்கே. சரி ஜெயின்ஸ், நீ சொல்லிட்டீன்னா அப்புறம் மாற்ற பேச்சு கிடையாது, போயிடுறேன். பார்த்தியெல்லாம் இந்த காலத்துலையும் எப்படி வச்சுக்கிறேன்ட்டு இந்த மாதிரி இருக்கிறேன் மிரட்டி கிரட்டி. அல்லா மயக்கமாக வருது. அல்லா ஜெயின்ஸ் அந்த பாயெடுத்து போட்டு படுக்கிறேன். 10 ரூபா காசு இன்னும் ஜூஸ் வாங்கி குடிக்க முடியல நோம்பு வச்சதுனால. நோம்பு திறந்து தான் குடிக்கணும். நோம்பு திறந்தா ஒன்றுமே திங்க மனசு வர மாட்டேங்கிறேன். 10 ரூபா என்ன பண்ணுறது? உண்டியில் போட்டுருமா? உண்டியில் போட்டாலும் நாளைக்கு எடுத்துருவோம். திரும்ப நோண்டி அதை போட்டுக்கிட்டே நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கணும். செம்ம பாக்கெட்டில் கேட்டோம். என்ன உனக்கு இப்போ படுக்க வேண்டி கிடக்கு? மணி 12 ஆச்சு. இப்போ புத்தகம் முட்டை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. என்ன வாங்கி கொடுத்தா ரோஜாக்கு? அம்மா வட்டில் வாங்கிறதுக்கு முட்டை, கடப்பாசி, சேமியா, வேப்பமாவே எல்லாம் வாங்கி கொடுத்தும்மா. வாங்கி வந்து 10 ரூபா கொடுத்துச்சு. நீ எல்லாம் கொடுப்பியா? எங்கள் அம்மா கேட்காமலே கொடுத்துச்சு 10 ரூபா. ஏன் அங்கே போட்டு உங்கள் அம்மா மாச்சிக்கிட்டிக்கிறேன்? இங்கே வர வேண்டியதானே பெருநாளைக்கு. மாமியா ஒரு உட்படாதவா செஞ்சு வச்சுட்டு வர சொல்ல. அவளுக்கு எடுத்து திட்டுக்குருவாகண்டே. நாளைக்கு போய் சொல்லு. ரொம்ப முக்கியமான செய்தி மாதிரி தெரிஞ்சு நான் போய் சொல்லிட்டு வரவா? போய் அப்படியே சொன்னாலும் சொல்லி போடுவான். பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிடுச்சு, இப்போதான் முக்கியமான செய்தி அது இதுமா எடுத்துக்கிட்டு கிளம்பு. நான் ஒன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லுங்க ஜென்சா. பள்ளிக்கூடத்தில் எல்லா படமும் நடத்தி முடிச்சிடணும் ஜென்சா. சும்மா அங்கே போனாலும் படி படிக்கணும். பக்கத்தில் ஒன்று படிக்கணும் பண்ணிடலாம். வந்து பேனா எடுத்து குத்துறான், அதை வந்து பென்சில் எடுத்து குத்துறான். இப்படிதான் படிக்கணும் பண்ணிடலாம். நல்லா படித்தா அவனுக்கு பொறாம வந்துடும் ஜென்சா. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இது பண்ணுறான். நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்சா, நான் புத்தகத்தை எடுத்துட்டு வீட்லேயே உட்காந்து படிக்கவா? நீ கிளிப்பா புத்தகத்தை எடுத்து முதல்ல கிளம்பு பள்ளிக்கூடத்துக்கு. விளக்கமாக தாளாட்டி வாங்காம. நான் எனக்கு அவனை லீவ் போகிறேன்னு சொல்லிக்கிறேன்னா நீங்கள் தான் கேட்குறேன். வெயில் வேறு கூட வாங்குது. எல்லாரும் மஞ்சள் காமலை வேறு வருதான் வெயில். நீங்கள் ஒன்று இது படிக்கிறேனே இருக்கட்டும் ஜெயின்ஸ். இருந்து படிக்கிறதான் படிக்கிறேங்கிறானே, இருந்து படிக்கட்டும். இவன் தானே, இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த 1:30 மணி ஆகுற வரைக்கும் இவனை மாதிரி ஒரு பிள்ளையாங்கிற மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் பேட் எடுப்பான், பால் எடுப்பான், கிட்டி பில் எடுப்பான், ஓடுவான், குட்டியாருவான். இருக்க முடியாது நம்ம வீட்டில் இவனை வச்சுக்கிட்டு இந்த முட்டாக்கா. இன்னைக்கு பாரதிய படிப்பை எப்படி படிக்கிற மட்டும் பாரு. செம்மையாக படிப்பேன் சார். ஒன்றும் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். இன்னைக்கு இருக்கிற இருப்பில் நீ பள்ளியுமே போகாதா, வீட்லேயே உட்காந்து படிறான்னு சொல்லுவான். ஓலதை தான் பேசுகிறானே. ஒரு வேளை உட்காந்து படிப்பானோ,
ஒரு நாளைக்கு வச்சு தான் பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. சரி சரி, அந்த மூளையில் உட்காந்து படிக்கணும். 6 மணி வரைக்கும் எந்திரிக்கப்படாது. ஆமாம் ஜெயின்ஸா, 8 மணி மரம் தெரியுதா, அந்த மரத்தடி நல்லா உட்காந்து படிக்கிறேன் ஜெயின்ஸா. சூப்பராக படி போகிறோம். புத்தரிக்கே போதை மரத்துல தான் ஞானம் வந்துச்சு. அந்த மாதிரி நமக்கு எனக்கு தெரியும் வந்து என்ன பண்ணுறது. அங்கே போ வா, நீ கிளம்பு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. நீ சொல்லு பேச்சு இப்போ கேட்க மாட்டேங்கிறான் பாரு. கிளம்பு. என்ன உனக்கு அந்த மூளை உட்காந்து படிக்கிறானே, உட்காந்து படிக்கிறோடே. இன்று நீங்கள் தலை குனிந்து படிப்பது நாளை தலை நிமிர்ந்து நடப்பதற்கு. நன்றாய் படியுங்கள், ஒன்றாய் படியுங்கள். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மாணவன் குட்டி முஸ்தபா. படிக்க சொன்னா என்னடா கவிதை எழுதிக்கிட்டு டேய், இவட்ட இத்தனை புக்கு கேட்கறது இன்னைக்கு தான் பார்க்குறேன். இப்படிதான் ஆரம்பிக்கிறேன், இனிமே தான் படிப்பேன். சரி ஜெயின்ஸ், நான் அப்படியே பள்ளிக்கு போயிட்டு நேரம் படுத்துட்டு தொழுதுட்டு அப்படியே லவா தொழுதுட்டு வரேன். அல்லாவே அரபியப்பா, நானும் தொழுவலையே. நானும் தொழுவ வந்துடுவா, தொழிட்டு வந்துடுறேன் ஜெயின்ஸா. தலையை திருவி போடுவோம் உன்னைய. இப்போதான் மணி 11:30 ஆகுது. அவள் போய் பள்ளியாசலில் படுத்துக்கிறது லேட்டாக தான் சொல்லிட்டு வருவாங்களாம். நீ இல்லை வாங்க சொன்னதுக்கப்புறம் போ. இதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுருவேன். பங்குனி மாதமே இப்படி வெயில் அடிக்குதாம்மா, இன்னும் சித்திரையெல்லாம் நிற்கிது. என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையம்மா. நல்ல வேலை நிறையா மரம் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் நிழலாக்குது. எல்லாரும் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு வீட்டுள்ள இதில் இடம் இருந்தாக்கா மரத்துவலை வச்சு விடுங்கம்மா, நல்லா ஐப்பியா. அதுதான் நம்ம இந்த பூமிக்கு பண்ணுற பெரிய உதவி. அது மட்டும் இல்லை, அது வந்து சதக்கத்தூள் ஜாரியாக வேறு. நீங்கள் மௌத்தா போனாலும் அந்த மரத்துலேருந்து ஒரு நன்மை உங்களுக்கு வந்துக்கிட்டீங்க. மரத்தை வைக்கலனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு மரம் உரசுது, பக்கத்து வீட்டிலேருந்து வந்து அது விழுவுது, இலை விழுவுது, அது விழுவுது, எதுவும் சண்டையும் போடாதியம்மா. வேண்டாம், நமக்கு ரொம்ப இதாக இருந்தாக்கா டிஸ்டர்ப் ஆயிருந்தாக்கா அந்த மரத்தோலை கொஞ்சம் கழிச்சு விட சொல்லுங்கள். இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி பாவத்தாலி ஆகாதியா. எல்லாருக்கும் தான் இது. வெயில் நேரத்தில் நடந்தால் ஜெயின்ஸ் ஆவுட்டுக்கு ரொம்ப தூரம் நடக்கிறாப்பிள்ளைக்குது. இவ்வளோ தள்ளி போயிட்டா ஜெயின்ஸ் ஆவுடு. ஒர்க்கா வந்துட்டு போகிறதுக்கே நமக்கு பிடிக்குது. அவன் ஓய் ஆல்பலமாக வந்துட்டு போகிறான். நாளைக்கு 10 தடவை என்னென்னு வந்துட்டு போகிறான்னு தெரியலை. என்ன ஜெயின்ஸ் ஆகிட்டு எந்திரிச்சு போக மாட்டாளா? நம்மளே ஒருன்னு பார்த்துட்டீங்களா? வாத்தியார் அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீங்க. அவளுக்கு என்ன சத்தமா படி ஜெயின்ஸா. ஆஹா, ஜெயின்ஸாக்கு ஆள் வந்துருச்சு. இனிமேல் நம்ம எஸ்கேப் தப்பிச்சிடலாம். யாரு ரசிதாவா? வாமா உள்ளறக்கா. குட்டி முசமா 30 ஸ்கூர்வான்லாம் ஓதுவானடி, ஓதிக்கிட்டலாமா வைக்கிறான். நல்லா பாரு, கணக்கு புக்கை பார்த்து எவனாவது படிப்பானா? படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கணக்கு புக்கை உட்கார வச்சு படிச்சு, ஒரு அறிவியல் புக்கை வச்சு படிக்கலாம், சமூக அறிவியலை படிக்கலாம், தமிழை படிக்கலாம். கணக்கு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸ்கூல் டீச்சரே தேவைப்படுகிறேன். பள்ளியோட போயிருந்தேன். வாய்ப்பாடு படிச்சுக்கிறேன். ஓ 2 2 ஈ 2 4 3 2 6 4 2 12 12 4 2 8 I 2 10 கணக்கு. வாய்ப்பாடு தான் கணக்கோட இதுவே. வாய்ப்பாடு படித்தா கணக்கே போட முடியாது தெரியுமா உனக்கு? இதுக்கு பள்ளியில் படிச்சிருந்துங்க, அப்போ தான் தெரியும். சரி படி கத்தாம படி. மனசு வந்துக்கிறா, பயந்துட போறா. வாவுல என்ன அந்த நேரத்தில் வெயிலில் வந்துக்கிறீங்களா? என்ன ஒன்றும் இல்லடி ஜெயின்ஸா. அங்கே திரும்பி படுத்து நெத்திர வர மாட்டேங்குது. படுக்கையிலலாம் வந்துருச்சு வந்தேன். இது இன்னைக்கு ராவிக்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம்ல. இது அதான் சரி ஒன்றையும் பார்த்து பேசிட்டு போகலாம்னு ரோஜாட்ட சொல்லி விட்டாங்களாமா. என்னன்னு கேட்கலான்னு தான் ரோஜா எதுவும் சொன்னாலான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ரோஜா ஒன்றும் வரல. இவன் தான் குட்டி முஸ்தபா தான் போயிட்டு வந்தான். நாளைக்கு இம்மா ஜாமான் வாங்கி கட்டுச்சுன்னு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னான். வருவா இனிமேல் சாயந்தரமாக அவனா வந்தாலும் வருவா. சமயத்தில் வரவும் மாட்டா. ஒன்றும் சொல்லலை. ஜெயின்ஸா, நான் ஒன்று சொல்லவா? நல்லா படி, வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லு. மூமா கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன பதில் 1964 ஆதிச்சநல்லூரில் ஒரு கிராமத்தாயங்களுக்கு உதவி செஞ்சான். அவன் இப்போ உசுரோட இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அவன் நீங்களா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு படத்தில் ஒன்று சொன்னா தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. ரோஜா கேட்டான்னு சொல்லுவேன், சொன்னா சொல்லலேண்டு. அதான பார்த்தேன்னா பள்ளிக்கூடத்துக்கு 8 நிமிஷம் இங்கே தெரியுக்கா. எந்திரி முதல்ல நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் உன்னைய. 9 29 என்னாடி நடக்குதுங்க? ஏன்டி அவன் அப்படி உட்காந்துக்கிறான், நீ இப்படி உட்காந்து என்னாடி கடந்து கத்துறான? என்னாடி அது ஒன்றும் இல்லை, நீ மேலே சொல்லு. ஆமாம், அவன் சொன்னாப்புல நாங்கள் இடத்துக்கு நீ தான் பதில் சொல்லணும். நம்ம அவனுக்கிட்ட இவன் ஒன்றும் இல்லாமல் சொல்கிறா. வீட்டு வைக்க முடியாது, அங்கே வந்தாங்க அதுக்கு மேலே வைக்குது. என்ன உங்களுக்கு என்ன குழப்பமெல்லாம் ஒன்றும் இல்லடி. இது இப்போ பொண்ணு கொடுக்கு மாப்பிள்ளை கொடுக்குறது கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லைம்மா. அவளோட உள்ளூரில் இந்த இல்லை விசாரிக்கிறதுக்கு தான். சரி என்னாண்டி அதுண்டு இன்னும் யார்கிட்ட விசாரிக்கிறது, என்ன பண்ண ஒன்றும் புரியலையா? வேண்டாம், ஒன்று செய்வோமா? என்னடி செய்வோம் சொல்லு. அவள் அட்ரஸ் என்ன வாங்கிக்கிட்டு ரஷ்யாக்குண்டா போய் விசாரிச்சுட்டு வருவோமா? அக்கம் பக்கத்துட்ட அங்கேயும் போக முடியாது, போரெல்லாம் நடக்குது, குண்டு போடுவாங்கள வந்திக்கிறா பாரு. அதெல்லாம் விசாரிச்சுக்கிறலாம். இப்போ பயப்படாமல் இருங்க, நம்பிக்கை அதுதான் எல்லாமே. இவன் என்ன அப்படி சொல்கிறான்? இல்லடி, இருந்தாலும் இதாக்கும்ல, பேசணும்ல, விசாரிக்காமல் என்னென்னு செய்யறது. அதான் நம்ம பிள்ளை ரோஜா அங்கே இக்குது, எல்லாம் சொல்லுது, நல்ல குடும்பம் தான், நல்ல ஓதாண்டு. அப்புறம் என்ன உனக்கு யோசனை கேட்குது? யோசனை என்னைன்னா அந்த காலத்தில் கொண்டு வந்து முடிச்சாக. நம்ம பஸ்ஸே இல்லாத ஊர், மாட்டு வண்டிலாம் வந்து முடிச்சு விட்டுட்டு போனாங்க. நீ மாப்பிள்ளை கிடைக்காம இந்திப்பா 7 வருஷத்துக்கு உனக்கு கொண்டு வந்து முடிச்சுப்பாங்க. அதுக்கு எல்லாரும் இப்படி முடிக்க மாதிரி ஏண்டி படாதான் அம்மா.
போவோமே, நம்ம தான் சாயந்தரம் தான் போகலாம் டிக்குது. போயிட்டு பேசிட்டு என்னென்ன கொடுக்கறது வாங்குறது என்னன்னு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு இது முடிவுக்கு வரலாம். அவ்வளவோ முடிச்சாங்க கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம யோசிக்கணும். அடுத்த தெருவில் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிறலாம். இதெல்லாம் எல்லாம் ஆக்கிறான் எல்லாத்துக்கும். சரி ஜெயின்ஸ், அதான் ஒன்றை வந்து பேசினா தாண்டி கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக ஆக்கிட்டு தாண்டி வந்தேன். இப்போ தான் மனசுக்கு ஒரு தெளிவாகிக்குதுமா. இந்த மாதிரி பேசணும் ஜெயின்ஸ், ஆறுதலாம். ஆமாம், வர்றவள்கிட்ட இப்போ ரஷ்யாவுக்கு போவோமா அமெரிக்காவுக்கு போவோமான்னு உட்படாதவம்மா நெருப்பலி கொட்டினாப்புல. எவ்வளோ நேரம் நம்ம இப்படி குற்றவாளி மாதிரி கழுத்தை குடிச்சிட்டே உட்காந்து கழுத்து வர வலிக்குது. நல்ல ஜோராக தான் பேசுங்க. இங்கேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம், மரத்தில் நல்லா ஜாலியாக இருக்கலாம். நல்லா குருவிலாம் அங்கிட்டு பாஞ்சிக்கிட்டீங்க மரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு படுத்து இருக்கலாம். ஜெயின்சாமா, நீங்கள் இங்கே பேசிட்டு எனக்கு டூ மச் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. உங்கள் பேச்சை எனக்கு எடுக்க விரும்பல. நானும் மரத்தில் உட்காந்து படிக்கவா? ஏமா பண்ணி இந்த வெயில் அங்கே இருக்கிறத அவதிப்படுறேன். நான் இப்போ எந்திரிச்சு போயிடுவேன்டா, நீ படி உட்காந்து. என்ன ஹிக்குமத்தில் வர்றான்னு பாருங்க, வாசலில் உட்காந்து படிதா திண்ணையில் போடா. ஏன்டி அவன் எது படிக்கிறது? நீ பாவம், நம்ம போக வேண்டிய வாசலுக்கு வாடி. வாசலே காத்தோட்டமா இருக்கி. ஆனால் உங்களுக்குள்ள நிற்கிறி கீத்து விட ஒரு ஊடுதாமா. அதனால தானே நான் அந்த கீத்து விட மாத்தாமலே இருக்கிறேன். இந்த கட்டணமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் என்னதான் இதாக இருந்தாலும் இது மாதிரி வராதுமா கீத்து விடட்டான். அப்படி இந்த அறிக்கை வழக்கு அந்த காலத்தில் இதுக்கு கொடுக்க வரப்போ வாங்க நோம்பில் ஒரு நாள் சவுரில் முட்டை மிளகு தண்ணி, அந்த அறிக்கை நம்ம திருப்பியே கொடுக்கலையம்மா இவ. உங்கள் வீட்டில் இந்த இந்திக்குமா பாரு, எங்கள் வீட்டில் அழகா மாடாக்குழியில் எப்படி இருக்குதுண்டு. அதுவும் நெசந்தாமா. எங்கள் ஊர்லாம் மாடாக்குழியுமா, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவிய அதை? என்னடா அது, இதுங்க உட்காந்து தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இதுங்களை இருந்துச்சு போயிடுச்சா என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் வாய்ப்பாடு படிக்கிறது, வாய் வலிக்குது. சரி சரி, இந்த பென்சில் எடுத்து ஒரு படத்தை வரையும் கேட்டால் அறிவியல் உள்ள படம்ன்றோம். யான் ஜொலகாவும் மாப்பிள்ளையும் சரின்னு தானே சொல்கிறாங்க. அவ்வளோக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை இல்லையா? அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி. அவ்வளோக்கெல்லாம் இது நல்லா இடமா இருந்தால் முடிக்கலான்னு தான் சொல்கிறா ஜொலகா. நான் தான் கேட்குறேன், கைக்குள்ளேயே இந்த வரலம்மா. அதான் பொம்பளை பிள்ளையோ இதில் யோசிச்சு பண்ணணுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கேண்டாலும் இது பண்ணி தான் பண்ண போகிறோம், யோசிச்சு தான். சரி, நம்ம தெரிஞ்ச இடமா போச்சே, ரோஜாவுக்கு தெரிஞ்ச இடமா நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா பார்த்துக்கலாம்ல. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன அடி வாங்கிட்டு போகலாம் சாயந்தரத்துக்கு சொன்னால் ஷாஜகான் வாங்கிட்டு வந்துடுவான். என்ன வாங்கிட்டு போகலாம்? அவ்வளவோ என்ன வாங்கிட்டு வந்தாக? அவ்வளோ என்ன மிச்சரு, காராச்சவும் ஸ்வீட்டு ஒரு டப்பாவும், இது கொஞ்சம் ஒரு பந்து பூவும் வாங்கிட்டு வந்தாக. நம்மளும் அதே வாங்கிட்டு போனாக்கா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குமே. என்ன வாங்கிட்டு போகிறோன்னு ஒரு தெரியலையே. நம்மளும் ஒரு 3 டப்பா நான கொத்தானையும் ஒரு 3 டப்பா தம்மு ரொட்டையும் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்? ஆமாண்டி, நல்ல யோசனை ஆக்கிடி இது. ஆமாம், அப்போ சாயந்தரம்னா போவேண்டி, வீடியோவெல்லாம் முடிச்சு விட்ருவோம். கொஞ்சம் பிள்ளை பேர் சொல்ல சொன்னிச்சுவோ, பேரை சொல்லி விட்டுட்டு பர்த்டே விசேஷம் இருக்குது அதையும் பண்ணி விட்டுட்டு வீடியோவை முடிச்சுக்கோண்டி. சல்மா ஃபாத்திமா நஸ்ரீம் நேம் சொல்லுங்கள் மாமி. சல்மாவுக்கு வந்து ஏப்ரல் 13 பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா சல்மா, இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம். ரிப்சியா ஹசீன் கிளியனூர் பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லியாச்சுமா. ரிப்சான் ரிதான் ஹம்சுரா ஜர்ஜி முகமது நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லியாச்சுமா. ஜாஸ்மின் ஏப்ரல் 19 பிறந்தநாள் விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள்மா, இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம்மா. சையத் அலி ஃபாத்திமா 15 மார்ச் பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, இன்ஷா அல்லாஹ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. ஜெயின்சா மாமி தான் எங்கள் பேரை சொல்லணும்னு அடம் பிடிக்கிறீங்களம்மா. சஃப்ரின் நஜ்மா பேரை சொல்லிட்டம்மா, நல்லா இருக்கிறீங்களா? மகாதீர் இத்ரிஸ் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, வேறு சொல்லியாச்சுமா, நல்லா இருக்கலாமா. ஏப்ரல் 24 முகமது ஃபாயிஸ் பர்த்டே கொடிக்கால் பாளையம் விஷ் பண்ணுங்க மாமின்றீங்க. ஏப்ரல் 24 பிறந்தநாள் கொண்டாடுற முகமது ஃபாயிஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம். ஃபர்ஹானா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஹானா நல்லா இருக்கிறீங்களாம்மா. ஃபாத்திமா கதீஜா குட்டி ஷமீம் பேர் சொல்லியிருந்தீங்கம்மா, சொல்லியாச்சுமா. அப்துல் பாசித் சுமையா ஃப்ரம் முத்துப்பேட் பேர் சொல்லியிருந்தீங்க, சொல்லியாச்சுமா, நல்லா இருக்கிறீங்களா? பேர் கமெண்ட்ல இருந்த வரைக்கும் எல்லாரும் பேரும் படிச்சாச்சுமா, இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேலே வேறு யாரும் பேர் சொல்லணும் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். இதில் யார் பேராவது விட்டு போயிருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா.